ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி தர போறேன். எப்படி போரிங்கான இந்த ஸ்பினச்சை ஒரு டெலிஷியஸான நாச்சோஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, உங்களோட பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்டுக்கு நாச்சோஸ் அண்ட் சல்சா ரொம்ப பிடிக்குங்க. இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாச்சோஸ் டோ ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இதை ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு தான் பண்றேன். ஸோ 1 கப் கோதுமை மாவு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதுல தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஆயில். நான் இந்த பவுல்ல என்ன வச்சிருக்கேன்னா ஸ்பினச் நாச்சோஸ்க்கு வந்து கீரை பாலக்கை வாங்கி அதை பிளான்ச் பண்ணி இங்கே அரைச்சி எடுத்து வச்சுக்கோம். எனக்கு தெரியுங்க இது மாதிரி தான் ஆகும்னு, பட் கவலை இல்லை, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே கீரை ஸ்டெயின்ஸ் வெளியே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி டோ மாதிரி வெறுவிட போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம சல்சா ரெடி பண்ணிடலாம். நம்மளோட நாச்சோஸ் டோ ரெஸ்ட் ஆகிருக்கிற டைம்ல நான் சல்சா ப்ரிப்பேர் பண்ணலான்னு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துட்டேங்க. இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி கீரை, சில்லி பெப்பர், லெமன் ஜூஸ், சால்ட், அதுக்கப்புறம் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹாலபினோ பெப்பர்ஸ், பிக்கிள்டு ஹாலபினோ பெப்பர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கியூக்கம்பர்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு ஃபுட் ப்ராசஸர்ல போட்டு அரைக்க போறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி கிரீன் சில்லிஸ், குக்கும்பர், நிறைய ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், ஹாலபினோ பெப்பர்ஸ், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சங்கியா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நம்மளோட ரிஃப்ரெஷிங் சல்சா ரெடி. இதை ஒரு பவுல்ல மாத்திடலாம். ஐயோ, என்னோட ஏப்ரன்ல எவ்வளோ ஸ்டெயின் ஆகுது பாருங்க, பட் பரவாயில்ல, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே சல்சா ஸ்டெயின்ஸ் வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்பினச் நாச்சோஸ்க்கு உண்டான டோ ஒரு ½ அன் ஹவர் இருந்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாதிரி குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம நாச்சோஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து சப்பாத்தி எப்படி திரட்டுவீங்க அது மாதிரி இதை திரட்டிடலாம். கொஞ்சம் வரமாவை டஸ்ட் பண்ணிட்டு வந்து திரட்டிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாவே திரட்டுங்க, பிகாஸ் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் நாச்சோஸ்க்கு. அதனால அந்த சிப்ஸ் கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சம் மெல்லிசாவே இதை திரட்டணும். நீங்கள் எவ்வளோ தூரம் லேசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் லேசாட்டு திரட்டிக்கணும். நம்மளோட டோ நான் எவ்வளோ மெல்லிசாக திரட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெகுலராக சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணோம். ஆனால் ஒன்று, ஓவராக குக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அண்டராக நீங்கள் குக் பண்ணணும், பிகாஸ் நம்ம இதை திருப்பி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாவு இதெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்தால் போதும். ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் கூல் ஆனோம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்பினச் நாச்சோஸ்க்கு உண்டான ரொட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நான் எந்த மாதிரி கட் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட டொட்டியா இல்லாட்டி சப்பாத்தியை நம்ம வச்சாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 போர்ஷனாக கட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு மேனேஜபிள் பீஸாக வரும். இதை ½ கட் பண்ணோன்னா சரி வர. ஸோ இப்படி 3 நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்டு போர்ஷன் 2த்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை எப்படி நம்ம வந்து டொட்டியா நாச்சோஸ் வந்து கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி கிடைக்கும். அண்ட் இந்த போர்ஷனை, இந்த சென்டர் போர்ஷனை உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக கட் பண்ணணும். ஸோ சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸை இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கோல்டனாக ஆகும், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும் இது கிறிஸ்ப் ஆகுறதுக்கு. ஃப்ரை ஆகும்போது இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட டொட்டியா வந்து பொங்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃப்ரை ஆகும். சரி பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட டொட்டியா சிப்ஸ், நாச்சோஸ்குள்ள சிப்ஸ் ரெடி. நம்மளோட ஸ்பினச் நாச்சோ சிப்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஹெல்த்தியர் வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொட்டியா பண்ணிட்டு அதை ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி கட் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 8 to 10 minutes பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கிறிஸ்பி ஆயிடும். பேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஒரு 5 to 6 minutes வந்து
பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கிறிஸ்ப் ஆயிடும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டிப். அண்ட் இந்த டொட்டியா சிப்ஸை நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்போ சர்வ் பண்ணணுமோ அப்போ எடுத்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நம்மளோட யம்மி ஸ்பினச் நாச்சோஸ் வித் சல்சா ரெடி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்றதுக்கு முன்னாடி ஏப்ரன் போட்டுடலாம். உங்களுக்கு என்னோட போன வீடியோல ஞாபகம் இருக்கும், இந்த ஏப்ரனை நம்ம எவ்வளவு கரையாக்கணும். இப்ப பாருங்க புதுசு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். இங்க பாருங்க நம்மளோட ஏப்ரன் பழையபடி புதுசு மாதிரி ஆயிடுச்சு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.